السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜனசன தோழவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கொள்கை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பேரொருளால் அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய இந்த ஜும்மாவுடைய தினத்தின் அதனுடைய நற்பலன்களை அணிந்துவதற்காக நாம் ஒன்று நிற்கின்றோம். இங்கு குழுமையிருக்கும் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். பொதுவாகவே இந்த உலகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களிடத்தில் பெரும்பான்மை ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களையும் பதவிகளையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக பலவிதமான வியூகங்களை வகுப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த வியூகங்களில் ஒரு சில ஆட்சியாளர்கள் ஒரே மாதிரியான ஒரு கொள்கையை, ஒரு வியூகத்தை வகுத்து எப்பொழுதிலிருந்து ஆரம்ப நாட்கள் மனித படைப்பினுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்து வரக்கூடிய பெரும்பெரும் மன்னர்கள் எல்லாம் தங்களுடைய பதவியை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவார்கள். அது இன்றளவு ஒரு பாதகமான கட்டமைப்பு. அதை இன்றைய ஆட்சியாளர்கள் வரையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட செயல்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு, தங்களுடைய பதவியில் நாம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில வியூகங்கள், நல்ல விஷயமா செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இருப்பார்கள். ஆனால் இதை போன்று பாரதூரமான மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய மோசமான அநியாயங்கள் இழைத்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, எங்களுக்கான ஆட்சியும் எங்களுடைய பதவியும் எங்களுக்கு நிரந்தரமாக வேண்டும் என்று அதனுடைய மோகத்தின் மீதான அந்த ஆவலில் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கும்னா, இன்றைய பொழுது நடக்கக்கூடியவல்ல, எல்லா காலத்திலேயுமே பல மன்னர்கள் செய்தது. அதில் பெரும்பெரும் கொடூர மன்னர்கள் எல்லாம் செய்தது மக்களை பிளவுபடுத்துவார்கள். தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக மக்களை பிளவுபடுத்த வேண்டும். எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு மனநிலை கொண்ட மக்களாக, ஒரே சமுதாயமாக இருந்தால் நம்மளால் நிரந்தரமாக ஆட்சி செய்ய முடியாது. மக்களை பிரித்து ஒருவர் பெரும்பான்மையினர், ஒருவர் சிறுபான்மையினர், இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை முதல்ல உருவாக்கணும். அப்படி உருவாக்கிட்டா என்ன ஆக்க முடியும்? பெரும்பான்மையின மக்களை நம்மளை சார்ந்தவர்களும் வச்சுக்கணும், சிறுபான்மையினர் மீது அத்துமீற வேண்டும். இந்த மனநிலையை எப்போதும் நம்ம கையில வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, சிறுபான்மையினர் அச்சுறுத்தணும், அவர்கள் மீது அத்துமீறணும், அவர்கள் மீது வரம்பு மீறணும், இன்னும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் பெருசா போய் காட்டணும். இந்த பெரும்பான்மையினர் தவறு செய்வாங்க, அது பெருசாக்கப்படாது. காலகாலமாக பெரும்பான்மையின மக்கள் இந்த தவறு செஞ்சுக்கிட்டே வருவாங்க. அதுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை பெருசுபடுத்தவே மாட்டார்கள். அது கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், எவ்வளவு பாரதூரமான மனித குலத்திற்கு தீங்கு வைக்கக்கூடிய எதை செய்தாலும், எந்த மோசடியான செயலை செய்தாலும் அதை பாதுகாத்து வைத்துக் கொள்வது. இந்த சிறுபான்மையின மக்களா இருக்கிறாங்கல்ல, அவங்க செய்யக்கூடிய சின்ன செயல் இருக்கும், அற்பமான விஷயமா இருக்கும், இல்ல ஒரு பெரிய விஷயத்தையும் செஞ்சுட்டாங்க வச்சுக்கோங்க, அவங்க ஊதி பெருசாக்கி இவர்கள் யார் தெரியுமா அப்படிப்பட்டவர்கள், உங்களுடைய பழக்க வழக்கம், இவருடைய அடையாளம், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் என்று அந்த பெரும்பான்மையின மக்கள் மீது ஒரு கொடூரமான விஷயத்தை பரப்பி எப்பொழுதுமே சினிமா மக்களை நீங்கள் இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு, அது மத ரீதியான அடையாளம்லாம் கிடையாது. எல்லா நாட்டிலையும் அவருடைய இன ரீதியான விஷயத்துல ஃபாலோ பண்றாங்க. அனைத்து நாடுகளிலுமே மதம் சார்ந்தது கிடையாது, மதம் சார்ந்த விவகாரங்கள் கிடையாது. தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மக்களை பிளவுபடுத்தி அந்த பெரும்பான்மையின மக்களை கையில் வைத்துக் கொண்டு சிறுபான்மையினரை அத்துமீறி அதையே சொல்லி காலம் காலமாக அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த ஒரு செயலை ஆரம்ப காலம் முதல் இன்று வரை நடைமுறைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சில கூட்டங்கள். அதுல முன்னோடி யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபிரௌன். இந்த விஷயத்தை துவக்கி வைக்கிறதுல முன்னோடி யாருன்னா ஃபிரௌன். அவன் தான் இந்த செயல்ல பயங்கரமான விதமா செய்யறான். அந்த பனு இஸ்ராயீல் மக்களை எல்லாம் ஒரு சிறு கூட்டத்தை பெரும்பான்மை மக்கள் பிரிச்சு, பனு இஸ்ராயீலர்களை எல்லாம் சிறுபான்மையினர் அடைச்சு அவர்கள் மீது அத்துமீறி அவர்கள் மீது அநியாயமான எல்லா விதமான தாக்குதல், கொடூரம், உச்சபட்ச கொடூரம்னா என்ன,
அவருடைய ஆண் மக்களை எல்லாம் கொன்று விட்டு பெண் மக்களை மட்டும் உயிரோடு விட்டார். எவ்வளவு பெரிய பாவகம்! அப்பெல்லாம் அந்த பெரும்பான்மை மக்கள் இதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கலன்னா அவருடைய மனநிலையை எப்படி மாத்தி வச்சிருப்பான்னு பாத்துக்கணும். மனுஷனால ஒருவர் பாதிக்கப்படுறாரு. நம்ம நாட்டுல பல தரப்பட்ட மக்கள் வாழ்றாங்க. ஒருத்தருக்காக உள்ளொருத்த துடிக்கல, ஏன்டா அவனை அடிக்கிற, எதுக்கு அவனை உழைக்கிற, என்னடா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க. அந்த கேட்பதற்கு கூட மனம் இல்லாமல் ஒரு கூட்டத்தை உருவாக்கிடலாம். இந்த பெரும்பான்மை மக்களை இப்படி இவனால வெட்டணும், இவனா குத்தணும், இவனா அடிக்கணும், இதெல்லாம் உலகத்தில் வாழ்றது தெரிவில்லாதான். இது நம்முடைய அடிமைகள். எந்த அளவுக்கு ஆண் மக்களை எல்லாம் கொன்று பெண் மக்களை எல்லாம் உயிரோடு விடக்கூடிய சூழலை உருவாக்கலாம். அப்படிப்பட்ட அந்த கொடூரமானவன் அந்த சிறுபான்மையின மக்களை யாராவது தப்பு பண்ணி யாராவது பண்ணிட்டாலும் வச்சுங்க, அது பெருசா காட்டுவான். இவன் செய்யற பாதகமான விஷயம் எவ்வளவு பெரிய பாதகமான ஒரு செயல். ஆனால் அதே இடத்திலிருந்து உருவானவர் தான் அந்த பனு இஸ்ராயேல் குலத்தை சேர்ந்தவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க? ஒரு கொலை ஒன்று பண்ணிட்டார். அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்ல ஒருத்தர் அழைக்கிறார், மூசாவை உடனே காப்பாற்ற அழைக்கிறான்னு சொன்னாரு. உடனே அவருக்கு சாதகமா போறாரு, ஒரு குத்து ஒன்று குத்துனாரு, அவன் செத்து போயிட்டான். அதை விட்டு ஓடிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். பல நாட்கள் கழித்து வந்தார்கள். அல்லாஹ் அனுப்பினான், இறைத்து உயராக்கினான். நீங்க போய் சொல்லுங்க கூட. மூசா நபி சொல்றாங்க எல்லா இடத்துல, அல்லாஹ் நான் போனேன்னா எனக்கிட்ட உள்ள குறையை சொல்லுவானே, நான் இப்படி பண்ணேன், நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு அனுப்பிச்சுடுறாங்க. அதே மாதிரி அவன் சொல்றான், எப்படிப்பட்ட அப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு யோகியமா இருந்து தூங்குறீங்க. இவன் கேட்கிறான், யாரு? இந்த கொலையாரன் கேட்கிறான். அவர் ஒரு கொலை பண்ணிட்டார். என்ன புரியுதா இல்லையா? சிறுபான்மையினரை சேர்ந்தவர் ஒரு தப்பு பண்ணிட்டாருங்க. நீ எல்லா மக்களையும் சொல்ற, அத்தனை ஆண்களையும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துட்டாலும் விட்டு தண்டனை கொடுக்கக்கூடிய கொண்டு சொல்லக்கூடிய கொடூர நீ சொல்ற அவரை பார்த்து நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து இறைத்தவர்னு சொல்றியா? இதுதான் அவர்களுடைய செயல். காலங்காலமாக செய்யப்படுகிறது. சிவானந்தனுக்கு தவறு செஞ்சா பெருசா காட்டணும், பெருமானனுக்கு செஞ்சா அது தவறே கிடையாது. 3000 பேரை கொண்டு குவிச்சுட்டு ஆட்சிக்கு வந்தாலும் நான் ஓகே அப்படின்னு ஒருத்தர் காட்டிட முடியும். பல தவறுகளை செஞ்சுட்டு, பல அடக்குமுறைகளை செஞ்சுட்டு, பல விதமான மனசாட்சியும் இல்லாத மிருகத்தனமான செயல்கள்லாம் செய்துவிட்டு ஏதாவது ஒரு இடத்தில் மன ரீதியாக இல்ல உன்னுடைய தூண்டுதல் காரணமா நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு நிகழ்வு எங்காவது நடந்தாலும் இவரெல்லாம் யார் பார்த்தீர்களா அப்படின்னு அடையாளப்படுத்துறது. அந்த உள்வகாரங்களுக்கு நம்ம போக வேணாம். இருந்தாலும் என்ன இதுல சொல்ல வரலாம், என்ன தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மனிதர்களை பிளவுபடுத்தி மனிதர்களை அடக்குமுறை செய்து அது ஒரு கூட்டத்தை வளர்த்து அந்த கூட்டத்துக்கு தீனி போட்டு அந்த சிறுபான்மையின மக்கள் மீது உங்களுடைய அதிருப்தி எந்த நேரம் நீங்க கட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற செயலை அன்றும் நடைமுறைப்படுத்தினார்கள், இன்றும் நடைமுறைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லா காலத்திலும் நடைமுறைப்படுத்தப்படும். இன்னும் போக போக கூடுதல் தான் ஆகும், குறைவதற்கு வாய்ப்பு கிடையாது. அலிஸ்லா காலத்துல அலிஸ்லாவை சொல்றாங்க, அந்த எல்லா பெருமானார்கள் மத்தியில சொன்னார்கள். ஒரு சில குழப்பங்கள் வரும்போதெல்லாம் நாங்க கேட்போம். அப்ப உள்ள பிரச்சனைக்கே சொல்றாரு, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு பின்னால் நம்ம கூடுதல் ஆயிரத்தாறு குறைவது காலத்துல ரசூல்லா சொன்ன விஷயம். நீங்க அடுத்தடுத்து போனா இன்னும் மோசமாகும், இன்னும் அடுத்த காலம் அதை விட மோசமாகும், அடுத்த காலம் அதை விட இன்னும் மோசமாகிக்கொண்டேதான் இருக்கும் போற வரைக்கும் அப்படிங்கிற செய்தியை நம்ம பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள் நபிமார்கள் சகாபாக்களும் இருக்கத்தான் செய்தார்கள். இந்த மாதிரியான கொடூரமான சூழல் உள்ள காலங்களில் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது வாழ்ந்த நபிமார்களும் இருந்தார்கள், சகாபாக்களும் இருந்தார்கள். தற்போது நாமும் இருக்கிறோம். அவர்கள் இதற்கு எந்த மாதிரி அந்த மனநிலையை வெளிப்படுத்தினார்கள்? நபிமார்கள், சகாபாக்கள், நாம் எந்த மாதிரியான மனநிலையில இருக்கும்? இந்த எல்லா கால சூழ்நிலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். கொஞ்சம் கூடுதலா இருக்கும், கொஞ்சம் குறைச்சி இருக்கும். நம்ம இதை செஞ்சுட்டு ஆகணும். இதுல நம்மளுடைய மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும், அவர்கள் எவ்வாறு அமைத்து நமக்கு காட்டினார்கள். இப்படிப்பட்ட சூழல் இருக்குல்ல, ஒரு கொடூரமான மன்னன் இருக்கிறாங்க, அவர்கிட்ட தான் அனைத்து விதமான அதிகாரம் இருக்கிறது. அதை நினைச்சா என்ன செய்யங்கிற மனநிலையில தான் ஒரு பெரும்பான்மை கூட்டத்தை வழிநடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட மண் ரசிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மூசா நபி இருக்கிறாங்க. மூசா நபி இந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறாங்க. சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க எந்த மாதிரியான விஷயத்தை கையில் எடுத்தாங்க? நமக்கு பெரும்பான்மை மக்கள் அப்படி ஆகிட்டாங்களே, நம்ம பின்னாடி ஓடிடுவோம்னு நினைச்சாங்களா? இல்ல மார்க்கத்தை விட்டு வெளியில போயிட்டாங்களா? இல்ல மார்க்கத்துக்கு முரணா ஏதாவது செஞ்சாங்களா? இல்ல இறைவன் மீது அதிருப்தி கொண்டார்களா? எப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள்? சூழல் தப்பாவே இருக்கட்டும், நமக்கு எதிராகவே இருக்கட்டும், எல்லா அதிகாரமும் எதிர்த்தரப்புல இருக்கட்டும், அனைத்து பலமும் எதிர்த்தரப்புல இருக்கட்டும், நம்மள்ட எதுவுமே கிடையாது, நம்ம நிராயுத பாணிகளாக இருக்கிறோம். இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு பலத்தை மூசா நபி நம்ம மத்தியிலே சொல்லி காட்டினார்கள். நமக்கு அல்லா இருக்கான். நீ என்ன பெரிய கும்பனா இருக்கட்டும், என்ன பெரிய அதிகாரம் கையில இருக்கட்டும், அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நம்ம கூட யார் இருக்கிறா? அல்லா இருக்கிறான். அவ்வளவு பெரிய கொடூர மன்னன் மூசா நபியும் அவருடைய உம்மத்தினுடைய சமுதாயத்தை விரட்டிக்கிட்டு வர்றான், அழிக்க போறான்.
அவருடைய மனநில அந்த இடத்துல எல்லாரையும் ஒன்று குவிச்சு நிற்கும் பொழுது அவருக்கு உள்ளத்துல எப்படி இருந்திருக்கும்? அந்த சூழலை பற்றி சொல்லும் பொழுது சொல்லப்படுகிறது, மூசா நபியுடைய சகாக்களும் நிற்கிறார்கள், பின்னாடி கடல், அந்த கடலை ஒட்டி மூசா நபியுடைய சகாக்களும் ஃபிரௌன் முன்னாடி தன்னுடைய படைபலத்தோடு ஆயுதத்தோடு எல்லா விதமான இதர விதமான படைபலம், யானை அந்த கூட்டம், இந்த கூட்டம், குதிரை படை, அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் பட்டாளத்தோடு நிற்கிறான். அவனுக்கு உள்ளத்துல எப்படி இருக்கும்? தோட மூசா முடிந்தார், நமக்கு எதிரி என்பதே யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் தன்னுடைய சகாக்களுக்கு, தன்னுடைய உம்மத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? காலக்கல்லா, அப்பா நீங்க எதுவும் இந்த விஷயத்துல எதுவும் தவறுகளாக நினைச்சுக்கிறாதீங்க, ரப்பி சாய்த்தி, நீங்க ஏதோ அவங்கதான் நிகழ்த்தி விட்டார்கள் அப்படிங்கிற மனநிலை ஓட்ட வந்துடக்கூடாது. என்ன மாதிரி மனநிலை இருக்கணும்? ரப்பி சாய்த்தி, அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட, இந்த மாதிரியான ஒரு அசாதாரணமான சூழலில் கூட என் இறைவன் எனக்கு வழிகாட்டுவான், இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நபிமார்கள் காட்டி தருகிறார்கள். இந்த சூழல்கள் எல்லாம் சந்திக்கும் பொழுது சஹாபாக்கள் இதே மாதிரி ஒரு சூழலை சந்திக்கிறார்கள். அந்த பின்னணியில் வரக்கூடியவங்க இறுதி தூதர் நபிகளார், அவர்களும் அவருடைய உம்மத்துக்கு பாடம் எடுக்கிறார்கள். எப்படி அதே மாதிரி சூழல் வரும், மிகைத்தவர்கள் பெரும்பான்மை மக்கள் மீது அடக்குமுறை செய்வார்கள். அங்கேருந்து வர்றான் உகதுடைய போர்க்களம், வடிவத்தை எல்லாரையும் அடிக்கிறான். ஏறத்தாழ 70 சஹாபாக்களை கொள்கிறார்கள். கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார்கள். அன்சாரிகள்லாம் அவருடைய உடம்பே கண்ணால் பிச்சு எரியப்பட்டது. இவரெல்லாம் வெட்டி வெளியில தூக்கி போட்டு ஒரு உறுப்பு யாரு அந்த பாதைகளை செய்து அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அபூ சுஃபியான் ஒரு வார்த்தை சொன்னார், நான் கொன்னதுல அந்த உறுப்புகளை எல்லாம் சேதப்படுத்தினார்களே அதற்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னார். அவர்களாலே தாங்கிக்க முடியல. எது தரப்புல அவர்தான் அந்த போற வழி நடத்திய காப்பீடு தலைவராக இருந்தவர் அபூ சுஃபியான். அவரே சொன்னார், இந்த உறுப்புகளை சேதப்படுத்தினதுல எனக்கு உடன்பாடு இல்லை, ரொம்ப பொதுவாக உறவினர்கள் தானே. அந்த மாதிரியான ஒரு சூழல் அமைப்புல அவர்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போறாங்க. அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன கூட்டத்தை ரசூலுல்லாஹ் தயார் பண்ணி நேர ஒரு இடத்துல முகாமிடுறாங்க. அவர்களும் அங்கேயிருந்து திருப்பி ஒரு செய்தி அனுப்புகிறாங்க, இவர்களும் மறுதரப்புல ஒரு செய்தி அனுப்புறாங்க. இவங்க 2 பேருடைய செய்தி எப்படி போய் மோதிக்கிறது தெரியுமா? அவன் ஒரு சூழ்ச்சி செய்கிறான், பெரும் படையோடு நாங்கள் வருகிறோம், மதீனாவை காலி பண்ண போறோம். இவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள், நீ எதிர்பார்க்காத மிகப்பெரும் படையோடு நாங்களும் வருகிறோம், உங்களை எல்லாம் காலி பண்ண போறோம் அப்படிங்கிற செய்தி 2 பேர்த்தையும் சூழ்ச்சியாக பெருமாறப்பட்டது. 2மே உண்மை கிடையாது. இருந்தாலும் இந்த செய்தி 2 தரப்புக்கு போய் சேரும் போது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை மாறியது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி போகுது, நீங்க இதோட காலிப்பா அப்படின்னு. அவர்கள் அரண்டு விட்டார்கள், ஆஹா பாதிக்கப்பட்டு விட்டார்கள், 70 பேரை கொண்டோம், பெருசா ஏதோ பண்ணிட்டாரு போல, அவ்வளவா முடிஞ்சு சொன்னதை கேட்டீங்களா, வாங்கடா போவோம் அப்படின்னு அங்கிட்டு உள்ள பேச்சு. அதே மாதிரி அங்கிருந்து ஒரு சூழ்ச்சி இங்கிட்டு வருகிறது. என்ன மாதிரி? பெரும் படையோடு வருகிறார்கள் மக்காவுடைய குறைஷி காப்பிர்கள் எல்லாம், நீங்கெல்லாம் முடிஞ்சு மதினாவே இருக்காது, அழித்து ஒழித்து விட போறாரு அப்படின்னு செய்தி வருது. அதை அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். அந்த சஹாபாக்களுடைய மனநிலை என்ன, ஒரு அசாதாரண சூழல். அந்த சூழலில் அவர்கள் எப்படி தன்னுடைய நாவிலிருந்து என்ன பேச்சை வெளிப்படுத்தினார்கள் அப்படின்னு அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். எப்படி? அல்லதீன கால லஹுமுன் நாஸ், மனிதர்கள் வந்தார்கள், சில பேர் வந்த இடத்திலே சொன்னார்கள், இன்னன் நாஸ கத் ஜமஊ லகும், உங்களுக்கு எதிராக மக்கள் எல்லாம் திரண்டு விட்டார்கள், அனைத்து மக்களும் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் என்று ஒரு செய்தி அவர்கள் மத்தியிலே சொல்லப்பட்டது. அப்போதுதான் அவருடைய ஈமானே அதிகரித்ததாம். எங்களுக்கு எதிராக எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அவருடைய ஈமான் அதிகரித்தவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பானவன், சிறந்த பொறுப்பாளன். எத்தனை பேரு உலகம் எல்லாம் சேர்ந்துட்டீங்களா? சரி, எங்களுக்கு அல்லா இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை எல்லாம் பெருமானார் மாற்றி அமைத்தார்கள். ஆனா நம்மள்ட்ட இப்படிப்பட்ட வார்த்தை வெளியில வருதா? ஏதாவது ஒரு சூழல், குடும்பத்துல இருக்கக்கூடிய சாதாரண சூழலா இருக்கட்டும், நாட்டில் நிலவக்கூடிய சூழலா இருக்கட்டும், எந்த மாதிரியான தொழில எதுலையுமே ஒரு இழப்பை சந்திப்போம், ஒரு பிரச்சனையை சந்திப்போம், எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்காது. இப்படித்தான் அல்லாஹ்வை சார்ந்து இப்படிப்பட்ட நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் இருக்கிறதா? இல்ல, முதல்ல தூக்கி எறிவது மார்க்கத்தை தான். என்ன விவகாரமாக இருந்தாலும் முதல்ல எதை எளிமையா தூக்கி மனுஷன் வீசுவாங்க கேட்டா இஸ்லாத்தை தூக்கி தான் முதல்ல வீசுவது. என்ன உனக்கிட்ட என்ன உன்னை பிடிச்சி ஆட்டி எடுக்கிறது, அந்த உனக்கான உண்டான வாழ்வு மறுவாழ்வு, நமக்கான மறுவாழ்வு, நம்மளை மறுமையில் சூழத்தில் இழுத்து கொண்டு போய் வைத்து தங்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய சூழத்தினுடைய நற்செய்தி. அப்படிப்பட்ட விஷயத்தை தான் முதல்ல தூக்கி எறியணும். தொழுகை விவாதத்து எதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடும், எனக்கு எதெல்லாம் இடைஞ்சலாரு, என்னுடைய தொழிலுக்கு மற்ற விவகாரங்களுக்கு அவனுக்கு சொந்த பிரச்சனைனா கூட எதை தூக்கி எறியணும்? அவனுக்கு தொழுகை தூக்கி எறியணும், விவாதத்தை தூக்கி எறியணும். எதெல்லாம் அறிவுரையாக சொல்லப்பட்டதோ அத்தனையுமே முசீபத்தை அழைக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அவர்கள் என்ன சொன்னாங்க, தனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால்
நாங்கள் அல்லாஹ்வை சார்ந்திருப்போம். ஏன் அவர்களெல்லாம் அப்படி இருக்க முடிஞ்சு நம்மளால முடியல? அவர்களால் ஏன் முடிந்தது, நம்மளால் ஏன் முடியவில்லை? அதே திருமறை குர்ஆன், அதே தூதர், அதே தூதருடைய வழிகாட்டுதல்கள் இவையெல்லாம் இருந்தும் நம்மளால் சாத்தியப்படாத விஷயம் அவர்களுக்கு சாத்தியப்பட்டது. எப்படி எப்படி தெரியுமா? நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட மாடலே வேற, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட மாடல் வேற. நமக்கு என்ன மாடல் நம்முடைய வழிமுறையாக நம்முடைய முன்னோர்கள் மூலியமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது என்றால், அப்ப உலகத்துல நீ செட்டில் ஆயிடணும், கஷ்டப்பட்டு எப்படியாவது சம்பாதிச்சு வீடு வாச பிள்ளைகள்னு நல்ல நிம்மதியை வாங்கணும்டா. நான் எப்படி கஷ்டப்பட்டிருக்கேன் பார்த்தியா? இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உலகத்தில் செட்டில் ஆகிவிடும். இந்த செட்டில்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, இதை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் தான். அதனாலதான் நம்ம அவ்வளவு எளிமையா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எதனால ஓடுறோம் வேகமா? தொழுகைலாம் ஒரு பெரிய விஷயமா தெரியுதா? இல்ல. சஹாபாக்கள் காலத்தில் தொழுகை என்பது விட்டா காத்திருக்கு உண்டான அடையாளமாக இளம்பெருமானார் சொன்னதை அவர்கள் பார்த்தார். நமக்கு இருக்காதமா தோல் இருக்கா? ஒரு ரத்தை விட்டுட்டோம், நான் மறுப்பாளர், நான் ஒரு காஃபி தோல் இருக்கா? நமக்கு இல்ல. நம்ம முஸ்லீம் தான். எந்த ரத்தம் விட்டாலும் நம்ம முஸ்லீம் தான். எந்த தவறு செஞ்சா நமக்கு நம்மளே சொல்லிக்கிறது நம்ம முஸ்லீம். ஆனா சகாபாக்கள் அப்படி எல்லாம் இருக்கல. அவர்களுடைய வளங்கள் எப்படி இருந்துச்சு, நமக்கு உட்கார்ந்துப்பட்ட நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட வழிமுறை எப்படி வச்சு பார்த்தாங்க. நம்ம செட்டில் ஆகணும், உலகத்திலிருந்து ஓடணும், நம்மளுக்கு தேவையை சீக்கிரம் அடைஞ்சுக்கிட்டணும். அதற்கு இடைமுறை எது வந்தாலும் தூக்கி வீட்டை கட்டி ஆகணும். அது கட்டிக்கு வாங்கி எதை வாங்கி என்ன பண்ணு, என்ன மோசடி பண்ணு, என்ன கலப்படம் பண்ணு, எப்படியாவது செய், கட்டு வீட்டை வாங்க பைக்க, அதை செய்யணும், இதை செய்யணும், உலகத்தில் இன்னமே வாழ்ந்துடணும். செட்டில் அந்த 50, 55, 60 வயசுல எல்லாம் திருப்திப்பா. அதுக்கப்புறம் செட்டுதான் போகணும். அது செட்டில் என்னங்க அர்த்தம்? செட்டில்னா அல்ல மறுமையில செட்டில் வார்த்தை யூஸ் பண்றான், நிலையானது. அங்க போனா ஒரு விஷயத்தை கையில கிடைச்சிருச்சுன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு நான் தயாராகவே இருக்கணும். அதுக்கு பிறகு செட்டில். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு செட்டில்னு சொல்லி செட்டு பிறகு போய் செட்டில் கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு 60 வயசு வீடு வாங்கிட்டேன், இடம் வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன், தொழில மிகப்பெரிய இமாலய வெற்றி, எல்லாத்துலயும் வெற்றி அடைஞ்சிட்டேன். வெற்றி அடைஞ்சிட்டு செத்து போறதுக்கு பேர் செட்டிலா? இல்ல. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் செட்டில். ஆனா இதை நம்ம எப்படி பயன்படுத்தி நமக்கு வழிகாட்டப்பட்டதுன்னா செட்டில் ஆகுது சொல்லி மார்க்க கடமைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீ செட்டில் ஆகும். ஆனா அண்ணபெருமானார் எப்படி வழிகாட்டினார்கள்? சகாபாக்களை வழிகாட்டினார்கள். இந்த உலகத்துக்கு உண்டான பல அறிவுரைகளை சொன்னார்கள். அதுல ஒரு சில அறிவுரைகள் சொல்லப்பட்டது. அண்ணபெருமானார் சொல்கிறார்கள், அப்பா நீங்க இந்த உலகத்துல வாழ்றத ஒரு அந்நியனை போல், ஒரு வழிபோக்கனை போல் வாழுங்கப்பா அப்படின்னு ஒரு நேரங்கள்ல உதாரணம் சொல்றாங்கன்னு சொல்லலாம். இந்த உலகத்துல நீங்க வாழுங்க, உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்னா, நீ ஒரு வேற ஆள், ஒரு அந்நியன் இந்த இடத்துக்கு வந்திருக்க, ஒரு வழிபோக்கன் இந்த இடத்தை கிராஸ் பண்ற, அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய அமைப்பை பயன்படுத்தி நீ வாழ் அப்படின்னு சொல்ல பாடம் எடுக்கிறாங்க. இந்த உலகத்தை பத்தின ஒரு மதிப்பை ஒரு சில இடங்கள்ல சொல்றாங்க. ஒரு ஆடு ஒண்ணு செத்து கிடக்குது, அந்த செத்த ஆடு ஒரு குறைபாடு உள்ள ஆடு. தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்டார்கள், அப்ப அந்த ஆட்டை நீங்க ஏதாவது ஒரு சில கிரகங்களுக்கு வாங்கிக்கிறக்கூடிய அளவுக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? எப்படி சொல்லலாம்? உயிரோடு இருந்தாலே மதிப்பு கிடையாது. ஏன்னு சொன்னால் அதுல நிறைய குறைபாடு இருக்கு. உயிரோடு இருந்தாலே மதிப்பு கிடையாது, குறைபாடு உள்ள ஆடு செத்து போச்சு, என்ன மதிப்பு இருக்க போகிறது? இதை விட அற்பமானது அல்லாஹ்வின் பார்வையில் இந்த உலகம். ரசூலுல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த உலகத்துக்கு பெருசா அப்படி இப்படி கற்பனை பண்ணி உலகத்துக்காண்டி எல்லாத்தையும் முயற்சி பண்றேங்கிற பேரால வறுமையை நாசப்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த செத்து போன ஆடு, குறைபாடு உள்ள ஆடு என்ன மதிப்போ அதை விட மோசமானது இந்த உலகம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு பாடம் எடுக்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? உலகத்துல வாழாதுன்னு சொல்ல வராங்களா? நீ வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரலாங்க. ரசூலுல்லாஹ் வாழத்தான் சொன்னார்கள். எந்த அளவுக்கு? இபாதத்துக்களை வரம்பு மீறி செய்யக்கூடிய பல சகாபிகளை கண்டித்தார்கள். எதுக்கு இரவெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க? ஏன் சொல்லுவ? வீட்டுல இருக்க அரை வீட்டுக்காரமா இருக்குது, காலை கனவாக போகணும், எப்படி சொல்லுவேன்? காலமுள்ள நோன்பு வைக்கக்கூடியவர்கள் கண்டித்தார்கள். தொடர்ந்து நோன்பு வச்சா உடம்பு எடுத்துக்கார்கள், நோன்பு வைக்கவும் செய்யணும், விடவும் செய்யணும் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர்களை கண்டித்தார்கள். நான் திருமணம் செய்திருக்கேன், உலக ரீதியான விஷயங்களை அனுபவிக்கத்தான் செய்கிறேன், தர்மம் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் அள்ளி கொடுக்குறேன்னு ஒருத்தர் வரா, எதுவும் கொடுக்குறேன்? சொல்லலாம் மொத்தமா கொடுத்துறேன், கொடுக்காது. சரி, மூன்று பாகத்தை கொடுத்துற, ஒரு பாகத்தை வச்சுக்கிறேன், முடியாது. பாதியை கொடுத்துற சொல்லலாம், மருமைக்கு பாதியை முடியாதுப்பா. இந்த 3ல ஒரு பங்கு வச்சு 3 பங்கு நான் எடுத்து ஒரு பங்காவது கொடுக்குறேன், இதுவே அதிகம் நான் செய்யாது. அப்ப உங்களுடைய சந்ததிகளை அடுத்தவன்ட்ட கையேந்து விட்டுட்டு நீ எப்படி செய்ய முடியாது? உங்களுடைய சந்ததிகளை தன்னிறை பெற்றவனாக விட்டு செல்லுங்க ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒருத்தர் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரோடு என்னுடைய உடமைக்காக நான் போராடலாமா, சண்டை கொள்ளலாமா? என்னுடைய உடமையை ஒருத்தன் அபகரிக்க வருகிறான், என்னுடைய பொருளாதாரத்தை, என்னுடைய வீட்டுல உள்ள ஒண்ணு சொத்துலையோ கடையில ஏதோ ஒன்று செய்ய வர்றான், அபகரிக்கிறான். அவன் நான் சண்டை இடலாமா? சண்டை இடு நான் சொல்லுவேன். ஒரு வேளை சண்டையிட்டு அவனை கொன்று விட்டால் நீ சஹீத், அவனை நான் கொன்று விட்டால் அவன் நரகவாசி. எப்படி?
தன்னுடைய பொருளாதாரத்திற்காக என்னுடைய பொருளுக்காக நான் போரிட்டு சண்டையிட்டு வீட்டையோ பொருளையோ என்னுடைய உடமையோ என்னுடைய நிலத்தையை பாதுகாப்பதற்காக நான் சண்டையிட்டு சகிதானால் கொல்லப்பட்டால் சகிதான், உயிர் தியாகியாம். அப்ப உலக ரீதியான விஷயங்களை அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. என்ன நிலைமையானார் சொன்னார்கள் என்றால், இந்த கருத்தெல்லாம் நீங்க இந்த உலகத்துல வழிபோக்கணும், அந்நியனை போட்டு வாழ் இந்த உலகத்துக்கு மதிப்பை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டது. இந்த உலகத்தில் நிரந்தரம் என்று இல்லை விடாது. அவ்வளவுதான், வாழுங்க, வாழலாம். நம்ம அத்தனை பேர் வாழத்தான் போகிறோம். நிம்மதியா வாழுங்க, வீட்டை கட்டுங்க, பிரச்சனை இல்லை, தொழில்களும் அனைத்திலும் உள்ள யோகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து விடுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த உலகம் நிரந்தரம் என்ற மனநிலை இவர்கிட்ட வந்துடக்கூடாது. அதான் அவர்கள் கொடுத்த பாடம். நம்ம என்ன பண்றோம், அந்த உலகம் தான் நிரந்தரம், அதுக்கு அந்த செட்டில் வாழ்க்கை தான் செட்டில். அடமன்மானார் சொன்ன செட்டில் மறுமையுடைய செட்டில். ஒரு ஜனாசா போகுது, அடமன்மானா பார்த்தார்கள். அதை பார்த்துக்கிட்டு ஒண்ணு ஒரு ஓய்வு அளித்தவராக இருக்க வேண்டும், இல்ல ஓய்வு பெற்றவராக இருக்க வேண்டும். சொல்லலாம் இல்ல சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, ஓய்வு அளித்தவர் என்றால் என்ன, ஓய்வு பெற்றவர் என்றால் என்ன? ஓய்வு அளித்தவர் என்றால் சனியை ஜோந்துட்டான மக்கள் நிம்மதிவார்கள். அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் ஓய்வு அளித்துவிட்டு அவன் போய்விட்டான். உலகத்தில் உள்ள மனிதர்கள், மரம், ஆடு, மாடு அத்தனைக்கும் மோசடிக்கார அது உலகத்துல வாழ்றதே பல பேருக்கு இயலாம இருக்கு. அவ்வளவு பாதகமான செயலை செய்த ஒரு கொடூரன் மரணித்து விட்டான். மக்களை சந்தோஷம், அப்பா சைதான் தொலைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது ஓய்வு அளித்து விட்டு சென்று விட்டாங்க. ஓய்வு பெற்றவர் என்றால் அவர் இந்த உலகத்தினுடைய அனைத்து முசீபத், அனைத்து பிரச்சனை, எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்து ஓய்வு பெற்று விட்டார். மறுமைதான் செட்டு ரசூலா சொல்றாங்க, இவர் தான் ஓய்வு பெற்றவர். இந்த உலகத்துல ஓய்வு பெற்ற நான் முடிச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கி போய் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது ஓய்வு கிடையாது. ஓய்வு என்பது எப்போ, மறுமைக்கு உண்டான ஓய்வு அடைந்து விட்டேனா, நான் மறுமையில செட்டில் ஆகிட்டேன். அப்படிப்பட்ட செட்டில் தான் நல்ல பெருமானார் உருவாக்குறாங்க. ஒரு சதுரமா ஒரு கட்டம் ஒண்ணு வரைந்து அதுக்கு நல்ல பெருமானார் விளக்கம் கொடுக்கிறாங்க. அப்பா இந்த சதுர கட்டம் தாப்பா உங்களுடைய வாழ்வு, இந்த நடு மையப்பகுதியில் இருக்கக்கூடியதாப்பா மனிதர்கள், இந்த மையப்பகுதியிலிருந்து நீளமான கோடு இருக்கிறது அது உங்களுடைய எதிர்பார்ப்பு. மையப்பகுதியில நீங்க இருக்கிறீங்க, அந்த சதுர கட்டத்தை தாண்டி நீளமான ஒரு கோடு போகுது. எந்த கோடு, எதிர்பார்ப்பு. இந்த உலகத்துல பல எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கி வாழ்ந்தீர்கள். இந்த சதுர கட்டம் என்பது உங்களுக்கு உண்டான மரணம் வந்துடும். நடுவுல இருந்து ஆரம்பிச்சு அந்த கோட்டுல டிராவல் பண்ணி எதிர்பார்ப்போட போயிட்டே இருப்பீங்க, இடையிலே டெத்து வந்துடும். ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்பு மரணத்தை தாண்டியதாக நீளமாக இருக்கும். சொல்லிவிட்டு அனுபவமா சொன்னார்கள், அந்த எதிர்பார்ப்புக்கு இடையில் சிறு சிறு கோடு போட்டு ஒவ்வொரு சோதனைகளாக ஒவ்வொரு பிரச்சனையாக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டே இருக்கும். எப்படி ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில் உலகத்துல ஒண்ணு முடிஞ்சு அடுத்தது, ஒண்ணு முடிஞ்சு அடுத்தது, ஒண்ணு முடிஞ்சு அடுத்தது. அப்பா இந்த பிரச்சனை முடிஞ்சுப்பான். பல பேர் சொல்றது காரணம் என்ன, எனக்கு இந்த சின்ன நிர்வாகங்கள்ங்க, இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க, தொழில பிரச்சனை, இதெல்லாம் முடிச்சுட்டா இஸ்லாத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிடுறேன், அடுத்து போயிட்டே இருப்பார், அடுத்து வேற பிரச்சனை வரும். அல்லாவே சொல்றான் பிரச்சனை அடுத்தடுத்து வருகிறான். எப்படி காரணம் சொல்றது? இஸ்லாமிய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு காரணம் சொன்னால் இந்த உலகத்தில் அவனால் இஸ்லாத்தை பின்பற்றவே முடியாது. காரணம் சொல்லக்கூடிய நபர்களால் பின்பற்ற இயலாது. இந்த உலகத்தை நம்ம செட்டில் ஆகிறது வரல, இந்த உலகம் பிரச்சனை அடுத்தடுத்து நமக்கான சோதனைக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் மூலமா நன்மை இருக்கிறது. நான் ஒரு பிரச்சனை இப்போ ஒரு சால்வ் பண்ணிட்ட ஒரு பிரச்சனை முடிச்சிட்டேன்னா அடுத்து ஒண்ணு ரெண்டு நாள் வரத்தான் போகுது, வராது நம்ம நினைக்க முடியாது. நான் எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டு நான் பின்பற்றேன், ஃப்ரீயானதுக்கு அப்புறம் நான் தொழுகிறேன், ஃப்ரீயானதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வட்டியெல்லாம் விட்டுறேன். எல்லாம் பிரச்சனை எல்லாம் உனக்கு எப்போ பிரச்சனை மௌச்சானதான் முடியும். முடிஞ்சிருச்சுன்னா கொண்டு போய் குழியில வச்சு அடக்கம் பண்ற வரைக்கும் பிரச்சனை இருந்து கொண்டு எல்லாம் இருக்கும். அப்படின்னா அண்ணா சொல்கிறார்கள், அவர்கள் கொடுத்த அறிவுரை மூலியமாக சகாபாக்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அப்பா செட்டில் என்றா மறுமைதாப்பா, அதுக்கு இந்த உலகத்தில் உள்ள படக்கூடிய கஷ்டங்கள்ல பெருசா எடுத்துக்கிறாங்க. அதுக்கு உண்டான சூழல் எப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு வந்தாலும் அனைத்து சூழலிலும் மார்க்கத்தை வெளிப்படுத்தி நடைமுறைப்படுத்தி வாழ்ந்துட்டாங்க. ஒரு நாள்களிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடாது. இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து கொண்டுதான் நீங்கள் அனைத்தையும் பார்க்க வேண்டும், செய்ய வேண்டும் என்பதை அழகான முறையில் பாடமாக எடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக வளர்க்கமான உண்மையை அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாடியார்களே, பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு சில சாதகமற்ற சூழல்கள் எல்லாம் நிலவும் பொழுது முஸ்லிம்களுக்கு பாதகமான சூழல்கள் எல்லாம் நிலவும் பொழுது நம்மளுடைய ஈமானிய அந்த தக்வாவின் மூலியமாக நான் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் என்பதை வெளிக்காட்டும் விதமாக நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். இறைவனும் உதவி தேட வேண்டும். அப்படி தேடினால், அப்படி நாம் உறுதிப்பாட்டோடு இந்த மார்க்கத்தில் இருந்தால், எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும் என்ற மனநிலை இருந்தால், எவ்வளவு பெரிய சூழ்ச்சியாக இருந்தாலும் வீழ்த்தி விடலாம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒன்றுமே செய்யப்படுறது கிடையாது. ஒரு சூழ்ச்சியை முயற்சி பண்றான்னா இறைவன் நாடாம அவனால முயற்சி பண்ண முடியாது. அது எதுவாக தான் இருக்கணும். பிறவன் செஞ்ச அனைத்து முயற்சியும் ஒரு பக்கம் வைங்க,
இதுக்கு பின்புலம் அல்லா தான் இருக்கான். திருமணம் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் உள்ள நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முயற்சி செய்வதற்கு பின்னாடி அல்லாதான் இருப்பான். ஒரு சில எல்லா வழிகளிலும் அவன் செய்யக்கூடிய அனைத்து வழிகளையும் இலகுவாக்குவது அல்லாதான். அல்ல பெருமானா சொன்னார்கள், நீ எந்த ரூட்ல போறியோ அதை இலகுவாக்குறது அல்லாவுடைய வேலை. நீ நன்மையின் பக்கம் போனாலும் சரி, தீமையின் பக்கமாக போனாலும் சரி. அப்ப எனக்குண்டான சூழ்நிலை வேற பாதகமா இருக்கு, நடைமுறையில பெரிய சிக்கலா இருக்கு, முஸ்லிம்கள் எல்லாம் இங்க பாதிக்கப்படுறாங்கன்னா நம்ம பார்த்துக்கணும். எனக்கிட்ட என்ன குறைபாடு இருக்கு, நான் சரியா இருக்கிறேனா, என்னுடைய பிரார்த்தனை எல்லா இடத்திலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவுக்கு தன்மை வாய்ந்த மனிதனாக நான் இருக்கிறேனா, என்னுடைய விவாதத்தெல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு நாம தான் அவசிய பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு என்னுடைய உணர்வின் வெளிப்பாடாக நான் அந்த பிரச்சனை நடக்குது, இங்க இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு நான் உணர்வை வெளிப்படுத்துறேங்கிற பேரால அந்த சமூக வலைதளங்கள்ல தவறான கருத்துக்களை எடுத்து சொல்றது, மோசமானதா தீவிர மக்களுக்கு ஏற்படுத்துறாப்புல ஒரு மோசமான பதிவுகளை போட்டு அதை பல பேருக்கு பார்வையை செஞ்சு அதன் மூலியமா நீ ஒரு சில நிமிடங்கள்ல உன்னுடைய உணர்வு அப்படி கொப்பளிக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அமைக்கிட்டு உனக்கு உலக பார்த்துட்டு போயிடுவேன். ஆனா நீ போட்ட பதிவுனால பல பேருக்கு பல பிரச்சனை வந்து முடிஞ்சும். உணர்வு வயப்பட்ட உலக மனிதன் இருப்பான். ஆனா அந்த சூழல்ல சரியா அதை பயன்படுத்திக்கணும். அப்ப இந்த சூழலுக்கு தகுந்தது கிடையாது. இந்த நேரத்துல நிதானப்படுத்திக்கணும். அல்லவிமானால் உங்களுடைய போர் நடக்குது. உங்களுடைய போர்ல முஸ்லிம்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. எல்லா ரசூலுல்லாஹி முஹம்மதுலாம் உடஞ்சு பல்லெல்லாம் உடஞ்சு போயிருக்குது. சஹாபாக்கள் 7 பேர்கிட்ட கொல்லப்பட்டிருக்காங்க. அபூ சுஃபைன் அங்க இருந்து பயங்கரமா கர்ஜிக்கிறார். என்னப்பா முகமது இருக்கிறாரா, அபூபக்கர் இருக்கிறாரா, உமர் இருக்கிறாரா, எல்லாம் முடிஞ்சுன்னா இஸ்லாமே முடிஞ்சு அப்படிங்கிற அளவுக்கு கர்ஜனை செய்யக்கூடிய அந்த நேரத்தை அலம்பரமா சொன்னாப்பா அது பதில் அளிக்காது விடுங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன அந்த இடத்துல எல்லாருக்கும் பதில் சொன்னார்கள். அவருக்கு நீங்க பதில் அளிக்காதீங்க, அவரை நீங்க விட்டுருங்க, யாரும் பதில் சொல்லலாம் அப்படியே இல்லைங்க. இதுதான் நிதானம். நமக்கு சாதகமற்ற ஒரு சூழல் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல நிதானத்தை கையாள வேண்டும் என்று நல்ல பிரமாணம் காட்டிக் கொடுத்திருந்த நிகழ்வாக இருக்கிறது. அந்த அடிப்படையில தற்போது உள்ள கால சூழலுக்கு தகுந்தாற்போல் நம்முடைய சமூக வலைதளங்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாகும் வளர்கமான உங்களையும் அஸ்ஸலாமு அலைக்கும்.